அப்ப தாயிடத்திலிருந்து பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும்? ரபீ ரஹ்மஹுல்லா மாதிரி உருவாகணும். இமாம் ஷாஃபி அப்படிதான் உருவானாங்க. சின்ன பிள்ளையிலே வாப்பா இறந்து போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் வாப்பா இருந்தாரு. இமாம் ஷாஃபிக்கு வாப்பா கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் ஷாஃபி அவங்க, இமாம் ஹனஃபி அவர்கள் மௌத்தா போகக்கூடிய காலகட்டத்தில் பிறக்கிறாங்க. அப்பதான் பிறக்கிறாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர். குர்ஆனை மனனம் செய்கிறார். 7 வயதில் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்து முடித்து விட்டார். 7 வயதுல நம்ம வீட்டுல, எல்லா வீட்லயும் கிடையாது, சிலருடைய வீடுகள்ல பிள்ளைகள் பல சினிமா பாடல்களை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவலம்! அதை படிக்கிறார்கள், அதற்கு ஆடுகிறார்கள், அதற்காக தன்னை நடித்து காட்டுகிறார்கள். இதை பெற்றோர்கள் கண்டு ரசிக்கிறார்கள். அவமானமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அப்படிப்பட்ட சமூகமா இந்த சமூகம்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய பிள்ளை குர்ஆனை மனனம் செய்த பிள்ளையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல எவ்வளவு மனனம் செஞ்சிருக்கிறாங்க.